இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகமம் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் சாலமோன்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ அதை கேள்னு சொன்ன உடனே அவன் யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் தேவன் கொடுத்த ஜனங்களை சரியான வழியில் நடத்துகிற ஞானத்தை கேட்டபோது தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் கேட்ட வரத்தையும் அவன் கேட்காத உயரத்தையும் அவன் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யத்தையும் தந்தார். ஏன்னா சாலமோன்கிட்ட அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்த உடனேவும் அவனுக்கு கடவுளோட மக்களை சரியாக வழி நடத்தணுன்ற எண்ணம் தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் கேட்ட உடனே யோசிக்காமல் அப்படி ஒரு வரத்தை கேட்டான். நம்மக்கிட்ட தேவன் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு சொன்ன உடனே நம்மளோட தேவைகள் என்னெல்லாம் இருக்குமோ அதை கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்காததை எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து அதையும் கேட்போம். நம்ம கேட்குறது நமக்கு லாபம் இருக்குதான்னு யோசித்து பார்க்குறோமே தவிர தேவனுக்கு அதில் சந்தோஷம் திருப்தி இருக்குதான்னு யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம். அதே சமயம் தேவன் நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்குறாரோ அதை நம்ம எப்படி சரியான வழியில் செயல்படுத்துறதுன்னு யோசனையும் கேட்க மாட்டேங்கிறோம். ஆனால் சாலமோன் தேவன் அவனுக்கு கொடுத்த மக்களை எப்படி வழி நடத்தணுன்ற அறிவை வரமாக கேட்டான். நாமளும் சாலமோன் போல பேராசைப்படாமல் இப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அது பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி தேவனுக்கு திருப்தி தர மாதிரி, சந்தோஷத்தை தர மாதிரி வேண்டுதல் செய்யும் போதும் வரங்களை கேட்கும் போதும் தேவன் சாலமோனுக்கு அவன் எதிர்பார்க்காத உயரத்தை கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பாரு. ஆமேன்.